நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க வீடு, அபார்ட்மெண்ட்ன்னு இப்ப என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கனாலும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்கிரேட் ஆயிருச்சுங்க. ஃப்ளோர் டைல்ஸ்லேருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாமே புதுசு புதுசா வந்தாச்சுங்க. இப்பவும் நீங்க செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டிட்டு, லாரி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் அப்கிரேட் ஆயாச்சுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னிமடைங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 4000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 30 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த இடத்துல பாருங்க அகலம் ரொம்பவே குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்குங்க. அதனால நம்ம பயணியர் பயோ டேங்க் டீம் இங்க விசிட் பண்ணிட்டுங்க இவங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அகலத்தை குறைச்சு நீளத்தை அதிகப்படுத்தி நம்ம டேங்க் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி இடம் குறைவா இருக்குன்னா நம்ம டீம் உங்க இடத்துக்கே வந்துட்டு நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சு அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சு கஸ்டமைஸ்டா கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதுங்க. வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. உள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால முழுவதுமாக செரிமானம் ஆயிருங்க. அதனால நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இந்த டேங்க் இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம இந்த டேங்க்ல எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் தான் இந்த டேங்க் உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சு ட்ரைனேஜே நிறைஞ்சு போனால் கூட அதுலேருந்து ஒரு ட்ராப் கூட இந்த தண்ணி உள்ளே வராதுங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் உங்களுக்கு நம்ம இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோம். இந்தியாவில் நம்ம மட்டும்தான் டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க்குங்க. ஆமாங்க, பாக்டீரியாவுக்கு யாருமே 50 வருஷம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தான் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை கோட்டிங் கொடுக்குறோங்க. அந்த ஃபேப்ரிக்கை கோட்டிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஒரு சீரான வெப்பநிலை இருக்கும். அதாவது எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்பவும் சீராக இருக்குங்க. அதனால தான் பாக்டீரியானால உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ண முடியுது. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.